முட்டாள் நரியும் கோபக்கார ஆடுகளும். ஒரு நாள் ஒரு ரோட்ல எதிரெதிரே ரெண்டு ஆடுகள் வந்துச்சு. ஒரு ஆடு, நான் தான் பெரியவன், நீ தள்ளி போ அப்படின்னு சொல்லுச்சு. இன்னொரு ஆடு, சும்மா கதை விடாதடா ஆடே, நான் தான் பெரிய ஆளு, நீ போடா அப்படின்னு சொல்லுச்சு. ரெண்டு பேரும் இடத்த விட்டு நகராம டேய் டோயின்னு சண்டைய ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டே இருக்க டமால் டுமில் இடிச்சு சண்டை போட்டதுல மண்டையில இருந்து ரத்தமே கொட்ட ஆரம்பிச்சு. இந்த சண்டையை கொஞ்ச தூரத்துல இருந்து ஒரு நரி பார்த்துக்கிட்டு இருந்தது. டேய், நான் எவ்வளவு நேரம்டா ரத்தம் குடிக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, இன்னும் சண்டையை பெருசாக்குங்கடா அப்படின்னு அங்க நரி சொல்லுச்சு. இந்த ரெண்டு ஆடும் இன்னும் கொஞ்ச நேரம் சண்டை போடட்டும்னு விட்டுடுச்சு. அப்பதான் எனக்கு ரத்தம் கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது நரி. சண்டை இன்னும் தீவிரமா போச்சு. ரொம்ப கத்தி கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நரிக்கு பொறுமை போயிடுச்சு. ஏய், ரொம்ப நேரம் ஆகுதுடா, சீக்கிரம் அப்படின்னு நரி கத்துச்சு. நரிக்கு ஒரு முட்டாள்தனமான யோசனையும் வந்துச்சு. சண்டை போடுற வரைக்கும் போடுங்க, நான் கொஞ்சம் ரத்தம் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு கீழே வழிஞ்சிருக்கிற ரத்தத்தை குடிக்கிறதுக்கு அங்க கிட்டத்தால போச்சு. ஆடுக இதை பார்த்துருச்சு. கோபம் வந்துருச்சு ஆட்டுக்குட்டிங்களுக்கு. அட பாவி நரியே, நாங்க ரத்தம் வர சண்டை போடுறோம், நீ என்னடான்னா இங்க வந்து எங்க ரத்தத்தை குடிக்க வர்றியான்னு நரிய துரத்தி விட்டுடுச்சுங்க ரெண்டு ஆடுகளும். அதுக்கு பின்னாடி சண்டையை விட்டுட்டு அமைதியா போயிடுச்சுங்க. தான் தவற நினைச்சு திருந்திடுச்சுங்க. நீதி சிந்திச்சு செயல்படுங்க, இல்லை நரி மாதிரி கஷ்டம் வரும்.